ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் குளிர்காலத்துக்கு ஏற்ற ஹெல்தியான ஒரு லட்டு ரெசிபி தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். வின்டர் ஸ்பெஷல் ஹெல்தி லட்டுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கையில் எடுத்து புட்டு காமிக்கும் போதே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இது ஒரு 10 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்லா ருசியாக இருக்குங்க. தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமாங்க. இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேங்க. இது நாட்டு கொள்ளு எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமான கொள்ளு எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து ஒரு கப் அளவுக்கு எந்த கப்பில் கொள்ளல் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க. அதனால் அதுக்கடுத்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கொள்ளை வறுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொள்ளை நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. கொள்ளின் பயன்களை பார்த்துருவோமா. குளிர்காலத்துக்கு ஏற்ற கொள்ளு லட்டுங்க. குளிர்காலம்னாலே உடல் குளிர்ச்சியாகுங்க. அதனால் சளி, இருமல், ஜுரம் இது போல் நோய்கள் நம்மளை தாக்க வாய்ப்பு உண்டு. அதனால தான் நம்ம உடல் சூடாக இருக்க நம்ம அதிகமாக கொள்ளு ரெசிபிஸ் செய்து சாப்பிடணுங்க. அதனோட தேங்காய் ஏன் சேர்க்கணும்னா, இந்த குளிருக்கு நம்ம ஸ்கின் ட்ரை ஆகுங்க. அந்த ட்ரைனஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை காப்பாற்ற தேங்காய் உதவுங்க. தேங்காயில் உள்ள எண்ணெய் சத்து நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் நல்லா பளபளப்பாக வைக்குங்க. அதுவும் கொள்ளுடன் தேங்காய் சேர்த்து சாப்பிட்றதால லட்டு செய்து சாப்பிட்றதால நம்ம குளிர்காலத்தில் ஏற்படுற நோய்களிலிருந்து தப்பிக்கலாங்க. உடல் சூடாகுங்க. வறண்ட சருமத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். இப்போ நம்ம கொள்ளு நல்லா வறுபட்டுடுச்சுங்க. கொள்ளு பாருங்கள், நம்ம சேர்த்தப்போ லைட் கலராக இருந்தது. இப்போ நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ நம்ம இதை நம்ம நல்லா சூடு ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொரன்னு இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நல்லா கோர்ஸாக பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ நமக்கு கொள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் சேர்த்து நம்ம ஏற்கனவே துருவி வைத்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இது பச்சை தேங்காய் தான் எடுத்திருக்கேன். நான் அந்த தேங்காயை துருவி எடுத்திருக்கேன். இதை லைட்டாக வறுத்தா போதுங்க. அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்ச நாட்டு சர்க்கரையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் லைட்டாக இது போல் வதக்கி எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்ச கொள்ளு பொடியும் இதனோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து லைட்டாக இது போல் கலந்தால் போதுங்க. கலந்து கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இந்த இடத்துல நீங்கள் வெல்லம் எடுத்திங்கன்னா வெல்லத்தை நல்லா கரைச்சி அதை வடிகட்டி எடுத்து கூட நீங்கள் லட்டு பிடிக்கலாங்க. அது கூட செய்யலாம். நான் இன்றைக்கி நெய் சேர்த்து தான் லட்டு பிடிக்க போகிறேன். அதனால தான் நான் இது போல் வறுத்து எடுக்கிறேன். நெய் சேர்த்து லட்டு பிடிக்கிறதால இது 15லேருந்து 20 நாள் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நமக்கு கொள்ளு, தேங்காய், நாட்டு சர்க்கரை சேர்த்து இது போல் நல்லா வறுத்து எடுத்துட்டோம். அதுக்கடுத்து ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. அதுக்கடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க. இந்த உப்பு சேர்க்குறதால நமக்கு ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கும். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இது சூடு ஆறின உடனே நான் நெய் எடுத்துருக்கேங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து லைட்டாக இது போல் உருக்கி வச்சுருக்கேன். உருக்கி வச்ச நெய்யை இது லைட்டாக சூடாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையால் நல்லா பிணையணுங்க. நல்லா பிசையும் போது நம்ம இதுக்குள்ளே சேர்த்துருக்கிற வெல்லமும் தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, தேங்காயும் நல்லா இது போல் பிசையும் போது தேங்காயில் இருக்கிற எண்ணெயும் பிசறிக்கிட்டு வரும்.
அதுவும் சேர்த்து இது போல் நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் அழுத்தி செய்யும்போது நமக்கு அதிகமாக நெய்யும் தேவைப்படாது. நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் கையில் எடுத்து லட்டு உருட்டுறேன். எந்த அளவுக்கு வந்து நல்லா வருது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது போல் லட்டை உருட்டி எடுத்து வைக்க வேண்டியதாங்க. உங்களுக்கு தேவையான அளவு இது போல் எடுத்து செய்து நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நான் சொன்ன மாதிரி 20 நாள் வரைக்கும் இருக்கும். டெய்லியும் ஒரு லட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த குளிர்காலத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இந்த கொள்ளு லட்டு. கொள்ளு சார்ந்த உணவுகள் வந்து நல்லாயிருக்கும் குளிர்காலத்துக்கு. எப்படி எந்த முறையிலையோ நீங்கள் வந்து கொள்ளு அதிகமாக எடுத்து பயன்பெறுங்க. இப்போ லட்டும் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் வந்து இதை தட்டில் சர்வ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து எனக்கு நிறைய எண்ணெயும் நெய்யும் தேவைப்படலைங்க. நான் எடுத்த நெய்யே எனக்கு சரியாக இருந்தது. நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சதால் நமக்கு வந்து அதிகமாக நெய் கூட தேவைப்படாது. நல்லா ஈஸியாக இருக்குங்க. நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், 2வது லட்டும் நான் வந்து எடுத்து பிடிச்சி காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக வருங்க. தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கொள்ளு வந்து ரொம்ப நல்லதுங்க. நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பை வந்து நீக்கி நல்ல கொழுப்பை தங்க வைக்குங்க. நம்மளை ஹெல்த்தியாக 100 வருஷம் வாழ வைக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது இந்த கொள்ளு. தினமும் ஒரு லட்டு வந்து சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக இருக்கும். அதுபோல் இதை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னா, மூல நோய் இருக்கிறவங்க வந்து கொள்ளு சாப்பிடக்கூடாதுங்க. அதுக்கடுத்து லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த கொள்ளு சாப்பிடக்கூடாதுங்க. அவங்கள தவிர்த்து எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த லட்டு வந்து நான் வந்து கையில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.